பரமாத்மான்னா என்ன, ஜீவாத்மான்னா என்ன, ஆன்மான்னா என்ன, உயிர்னா என்ன, உடல்னா என்ன, மனம்னா என்ன, புத்தின்னா என்ன, சித்தம்னா என்னங்கிறத பத்தி நாம இப்ப பார்க்க போறோங்க. சித்தம் அப்படின்னா மெமரி, ரெக்கார்ட். சித்தம் அப்படின்னு தெரியுங்களா? பச்சை நிறம் இப்படி இருக்கும், ஓஹோ இப்படி இருந்தா பச்சை நிறம். சின்ன வயசுல குழந்தைகளுக்கு கலர் தெரியாது, பச்சை கலரை பார்த்து சிவப்பு அப்படிங்க, ஏன்னா அதுக்கு சித்தம் இல்லை. அதாவது இதுதான் சிவப்பு என்று இன்னும் அது ரெக்கார்ட் பண்ணல. சித்தம் அப்படின்னு என்னன்னா ரெக்கார்ட். இது இப்படித்தான், தீயின்னா சுடும், காத்து கண்ணுக்கு தெரியாது, தண்ணின்னா பள்ளத்தை நோக்கி ஓடும், ப்ளூ கலர் இப்படித்தான் இருக்கும்னு, அதாவது ஒவ்வொன்றையும் எழுதி வைக்கிறது. இது இப்படிதான் இப்படிதான், இதுக்கு பேர் தான் சித்தம். மெமரின்னு அர்த்தம். சித்தம் அப்படின்னா என்னன்னா, இந்த உலகத்தில் நாம் கண்ணில் பார்க்கும், காதில் கேட்கும், சுவாசிக்கும் இந்த விஷயங்களை பதிவு செய்ய வச்சுக்கிறோம்ல, ரெக்கார்ட், மெமரி, இதுக்கு பெயர் சித்தம். மனம் என்றால் என்னவென்றால், மனதின் வேலை என்னவென்றால், பிடிச்சிருக்கு பிடிக்கல என்று யோசித்து அது சம்பந்தப்பட்ட உணர்வுகளை உருவாக்குவது. பிடிச்ச விஷயத்தை பார்க்கும், பிடிச்சிருச்சு இனி சந்தோஷப்படும், பிடிக்காத விஷயம் வருத்தப்படும், கோவப்படும். இப்ப மனதின் வேலை என்னவென்றால், பிடிச்சிருச்சு பிடிக்கலன்னு சொல்றதுங்க. மனசுக்கு ஒண்ணுமே தெரியாது. மனசுக்கு புத்தியே கிடையாதுங்க. மனசுக்கு புத்தி கிடையாது, புரிஞ்சுக்குங்க. புத்தி வேற, மனசு வேற. மனதின் வேலை பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு யோசிக்கும், பிடிச்சிருந்தா சந்தோஷப்படும், பிடிக்காட்டி வருத்தப்படும். புத்தியின் வேலை எப்படி தெரியுங்களா? அதுக்கு ஃபீலிங்ஸே கிடையாது. அது ரோபோட் மாதிரி, சிட்டி மாதிரி, அதுக்கு எந்த உணர்வும் இருக்காது. மனசுக்கு உணர்வு மட்டும்தான் இருக்கும், புத்தி இருக்காது. புத்திக்கு உணர்வு இருக்காது. புத்தின்னா என்ன? இன்டலெக்ட். மனசுன்னு என்ன? மைண்ட். சித்தம்னா என்ன? மெமரி. புத்தியின் வேலை என்னவென்றால், நல்லது கெட்டது, நல்லது கெட்டது, லாபம் நஷ்டம், இதுவே வச்சுட்டு ஒன்று பார்க்கும். இது நல்லது, இது கெட்டது, இது உருப்படும், இது உருப்படாது, இது தேவை, இது தேவையில்லை, இது லாபம், இது லாபம் இல்லை, இப்படி கிளாசிஃபை பண்ணிச்சுன்னா அது பேர் புத்தின்னு பேருங்க. புத்தியின் வேலை நல்லது கெட்டது, ஆகும் ஆகாதுன்னு முடிவெடுக்கிறது. அதுக்கு ஃபீலிங்ஸே இருக்காது. இது நல்லது, இது கெட்டது, அவ்வளவுதான். அதனால என்ன பக்க விளைவெல்லாம் தெரியாது. அது மட்டும் தான் சொல்லும். புத்தி நல்லது கெட்டது பார்க்கும், அதற்கு உணர்வு கிடையாது. பிடிச்சது பிடிக்கல தெரியாது. மனம் என்பது பிடிச்சது பிடிக்கல தெரியும், ஆனா நல்லது கெட்டது தெரியாது. குழந்தைகள் மனம் போல போக்கில் இருக்கிறதுனாலதான் ஒரு பாம்பு பார்த்து பாட்டு போகுது, அது பிடிச்சிருக்கு, கை பாம்பு நல்லா இருக்குன்னு போகுது. பெரியவங்களுக்கு என்ன புத்தி இருக்குது, அது பாம்பு கொத்திரும் அப்படிங்கிற புத்தி இருக்கு.